வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இரவும் பகலும் நேரம் காலம் இல்லாமல் அவ்வளோ டென்ஷனோட ஐயோ விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய பதட்டத்தோட ஓட்டு நம்ம ஒரு சில இடங்களில் போட்டுட்ருக்கோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கலாட்டாவுடைய இந்த ஈவெண்ட், அதாவது இந்த அவார்டு வந்து மோஸ்ட்லி அந்த February 14 அதை மென்ஷன் பண்ணி தான் வருது. ஸோ அந்த ட்ரீம் லவர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ அதனால் ஒரு 4-5 டேஸ் இல்லைன்னா அந்த வீக்குள்ளே முடிஞ்சிடும். ஏன் இந்த கப்புள் கேட்டகரிக்கு மட்டும் இவ்வளோ டிலே? எல்பியை வந்து இண்டிவிஜுவலாக கூப்பிட்டாங்க. நம்ம சுவாமி அவங்க வீட்டுக்கே, ஏன்னா ஒரு ஷூட் இல்லைங்கிறனால வீட்டுக்கே போய் எடுத்தாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து ஏன் எடுக்கல? இதில் யாரோட சைடு மிஸ்டேக் அப்படிங்கிறது எனக்குமே கணிக்க முடியல. ஏன்னா பொதுவாக வந்துட்டு இதுக்கு யாராச்சும் ஒருத்தராச்சும் விளக்கம் கொடுக்கணும் கரெக்டாக. அப்போது வந்து அவங்க அப்ரோச் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் இருக்குது. பொதுவாக இதில் வந்து எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது அன்பு தான், ஓகேவா? அந்த அன்பை நம்ம செலுத்தி நம்ம வின் பண்ண வச்சிட்டோம். அது அந்த அன்பு அவங்க கையில் போகலை இன்னும். அதுதான் ஒரு வருத்தமான விஷயம், கரெக்டாக? ஸோ இதில் யார் வேணாலும் தவறாக இருக்கலாம். நம்ம ஒரு விஷயம் தெரியாமல் இவங்க தான் அப்படின்னு ப்ளேம் பண்ண முடியாது. ஈவெண்ட் நடத்துகிறவங்க இன்னும் கூப்பிடாமல் இருந்திருக்கலாம், இல்லை இவங்க தொடர்ந்து பிஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் பக்கம் வந்துருச்சு இல்லையா, மேலேயே போயிடுச்சு இல்லை? ஸோ அதனால் இவ்வளோ நாள் ஒரு நாள் கூடவா அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மந்த்து கூட இயர்லியர் ஷூட்டிங்லாம் இருந்துச்சுல்ல, அது மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. அதாவது ஒருத்தர் மெனக்கெட்டு ரசிகர்கள் அன்பு செலுத்தும் போது அதுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு கையில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இதை தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க, என்னாச்சு லக்ஷ்மி, என்னாச்சு லக்ஷ்மின்ட்டு. இது சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். அடுத்த வருஷம் இந்த நடத்தும்போது ஒரு கேட்டகரி இல்லை இன்னொரு கேட்டகரியிலையுமே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏதோ சிங்கர் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கேட்டகரியில், அதுலேயுமே மெயில் வெர்ஷனில் யாருக்கும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ரேண்டமாக கேள்விப்பட்டேன். பட் நானும் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்களே கேட்டகரியில் அப்படிங்கிறத செக் பண்ணல. பட் வாங்கியது மாதிரி ஒரு சிலர் கொடுத்துருக்கிறதையும் கவனித்தேன். பட் இது மாதிரி ஒரு இது கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்கான வருத்தங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா. பட் இதை நான் இவங்க ஒருத்தர் தான் ரீசன், இவங்க தான் போகலை, இவங்க தான் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு விஷயம் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் இதை கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக போயிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு சிலரையும் தோன்றுறது. ஸோ இருந்தாலும் நான் வாய் விட்டு இவங்க ரீசனாக இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து கணிச்சு சொல்ல முடியாது. இது வந்து சீரியல் கிடையாது. அதுதான் நீங்கள் தொடர்ந்து தினமும் கேட்டுட்ருக்கீங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம் பிளாக் ஷிப்லேயும் நடந்துட்டுருக்கு. என்னென்னா அவங்க வந்து சினி ஃபீல்டுக்கு அப்படிங்கிற கேட்டகரியை முடிச்சிட்டாங்க. முன்னாடியே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நகர்த்தி சினி ஃபீல்டுக்கு மட்டும் முடிச்சிருக்காங்க. இன்னும் டிஜிட்டலுக்கும் டெலிவிஷனுக்கும் இன்னும் 2 ஃபீல்டுக்குமே வந்து நான் அவங்க டேட்டே ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அதில் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அனௌன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் இயர்லியராக வரும். அதுக்கப்புறம் டேட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கீழே டேட்டு அது மாதிரி அவங்க கேப்ஷனில் கொடுப்பாங்க. அதுவுமே நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கண்டுபட்ட மாதிரி போயிடுச்சுல, பேக் டு பேக் அவார்ட்ஸு அது மாதிரி ரொம்ப ஆவலாக பேசிகிட்டு இருந்தோம் வருடத்தோட ஆரம்பத்தில். பட் இது இப்போ எல்லாமே ஒரு தடைக்கற்களாக இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் எல்லா விஷயங்களுக்கும், அதாவது நான் விகா ஃபேன்ஸ்க்காக தான் பேசுகிறேன், எல்லா விஷயங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். 2 சைடுமே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.